This video is sponsored by SPO Digital Marketing. Earn daily income with instant payouts start from day one. It is work from home opportunity. Join SPO Digital Marketing. Send your name and qualification on below mentioned WhatsApp number and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்துட்டு எப்படி ஆன்லைனில் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு வந்துட்டு வோட்டர்ஸ் சிஐ யூஓவி அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு அஃபீஷியல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியானுடைய வெப்சைட் வரும். ஓட்டர் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் 2026 இது வந்து ஆன்லைனில் எப்படி நம்ம வந்துட்டு ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல இருக்கிற கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இதில் இருக்காது. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணுறதுக்கு உங்கள் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் அது இமெயில் ஐடி அது எபிக் நம்பர் வச்சுட்டு நீங்கள் லாகின் ஓடிபி வச்சு லாகின் பண்ணிக்கலாம். நீங்க இந்தியன் ரெசிடென்ட் டைரக்டரா இருந்தாலும் இந்தியன் ஓவர்சீஸ் டைரக்டரா இருந்தா நீங்க இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். ஸோ இந்தியன் ரெசிடென்ட் டைரக்டர்ல நீங்க அப்படி சப்போஸ் எங்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணல சார் அப்படின்னா இதுல வந்துட்டு சைன் அப் போயிட்டு உங்க மொபைல் நம்பர் கொடுத்து இமெயில் அட்ரஸ் ஆப்ஷனல் கொடுத்துட்டு வேணா கொடுத்துக்கலாம். கேப்சா கொடுத்தீங்க அப்படின்னா கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணீங்கன்னா உங்க மொபைல் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் ஆயிடும். ஸோ என்கிட்ட வந்து ஆல்ரெடி வந்துட்டு அக்கௌண்ட் இருக்கு. அதனால நான் லாகின்ங்கிற ஆப்ஷனுக்குள்ள போய்க்கிறேன். ஸோ இங்க வந்துட்டு என்னோட மொபைல் நம்பரை வந்து நான் டைப் பண்றேன். என் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரை டைப் பண்ணா எனக்கு வந்துட்டு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஓடிபி வச்சுட்டுங்க நான் உள்ள போய்க்கலாம். ஸோ எனக்கு ஓடிபி ரிசீவ் ஆயிருச்சு. இப்போ நான் வெரிஃபை அண்ட் லாகின் கொடுத்துக்கிறேங்க. ஸோ வெரிஃபை அண்ட் லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹோம் பேஜ் வந்துடும். ஓகேவா? இப்போ உங்கள் டேஷ்போர்டில் இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் உங்கள் நேமையும் வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த லாகின்ல போயிட்டு அப்படின்னா லாக் அவுட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் போயிட்டு உங்கள் ப்ரொஃபைலை செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்துட்டு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படி எஸ்ஐஆர் 2026ல இருக்கேன். இப்போ இதில் போயிட்டு ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் அதாவது நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் ஃபில் பண்ணுறதுனால ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன் போகிற ஃபெசிலிட்டி வரும். அதே மாதிரி சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் நம்ம லாஸ்ட் எஸ்ஐஆரில் நம்ம நேம் என்ன எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு லாஸ்ட் எஸ்ஐஆர்ல வந்துட்டு உங்க நேம் எங்க இருக்கு அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அப்போ வந்து இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடுக்குள்ள போய்க்கலாம். தமிழ்நாடுல வியூ பண்ணிட்டு, இங்க வந்து பார்த்தீங்கன்னா செர்ச் பை நேம், செர்ச் பை எபிக் இல்லன்னா வந்துட்டு இந்த மாதிரி எலக்டோரல் சோர்ஸ் பிடிஎஃப் ஃபைல்ஸ வச்சு நம்மளால வந்து செக் பண்ண முடியும். ஸோ பிடிஎஃப் ஃபைல்ல வந்து போனீங்க அப்படின்னா 2022 அதாவது 2002 எஸ்ஐஆர் வந்துட்டு எஸ்ஐஆர் வந்து இங்க லாஸ்ட்டா குடுத்துருப்பாங்க. ஸோ இதுல போனீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் நீங்க வந்து சூஸ் பண்ணணும். உங்க டிஸ்ட்ரிக்ட் எதுன்ட்டு. அப்புறம் உங்களுடைய சட்டமன்ற தொகுதி ஏதாவது அசெம்பிளி கான்ஸ்டிட்யூன்சி எதுன்னு தெரியணும். இது தெரியல அப்படின்னா லாஸ்ட் ஓல்டு வோட்டர் ஐடியில பிரிண்ட் ஆயிருக்கும். அடுத்தது பார்ட் நம்பர், போலிங் ஸ்டேஷன் நேம் இதெல்லாம் நமக்கு தெரியணுங்க. சப்போஸ் இது தெரியல அப்படின்னா எப்படி சார் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க அகைன் வந்துட்டு இதுக்கு முன்னாடி போனோம் இல்லைங்களா? சர்ச் பை நேம் ஈரோல்ஸ்ல சர்ச் பை நேம்ல போயிட்டு, ஆ இப்போ உங்க பேரண்ட்ஸ்னுடைய டீட்டெயில்ஸ் தான் லாஸ்ட் எஸ்ஏஆர்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல வந்துட்டு இப்படி போயிட்டு நம்மளால வந்து சர்ச் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அசெம்பிளி கான்ஸ்டிட்யூன்சி என்னவோ அது குடுத்துக்கோங்க. இப்ப நேம் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் உங்களுக்கு தெரியல அப்படின்னா பரவால்ல. இப்ப நம்ம நேம் வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப நீங்க நேம வந்துட்டு டைப் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் குடுத்தீங்கன்னா, அதுல தமிழ்ல கன்வெர்ட் ஆயிரும். அதே மாரி அவங்களுடைய ரிலேஷன் நேம். அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ஃபாதர், மதர்லாம் அவங்க ஹஸ்பண்ட் அந்த மாரி வந்துட்டு அவங்க ரிலேஷன்ஷிப் நேம் இருக்கும். அத குடுத்துட்டு, அவங்க ஜெண்டர் குடுத்துட்டு, சப்மிட் குடுத்தீங்க அப்படின்னா, இதுவே வந்துட்டு என்ன பண்ணும்னா, உங்க டீட்டெயில்ஸ் வந்து சர்ச் பண்ணி குடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, இத வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். அவங்க வந்து எந்த இடத்துல வந்து இருக்காங்க. இந்த 5 ரெக்கார்ட்ஸ்ல தான் அவங்களுடைய
பார்ட் நம்பர் இருக்கும். ஓகேவா? ஸோ இத வந்து வியூ குடுத்து நீங்க ஒவ்வொன்னா வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன என்ன பார்ட் நம்பர் அப்படிங்கிறத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாரி நெறைய ஃபெசிலிட்டீஸ் இருக்கு. செர்ச் பை நேம், செர்ச் பை எபிக் இருக்கு. அதே மாரி செர்ச் எடிட்டர் பிடிஎஃப்ல போயிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன்ல அதே மாரி இது வந்து சர்ச் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் ஈரோல். இதே சர்ச் பை எலக்டோரல் டீட்டெயில்ஸ் இதுல வச்சும் நீங்க வந்து சர்ச் பண்ணலாம். இதுல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எலக்டோரல் டீட்டெயில்ஸ்ல போயிட்டு உங்களுடைய ஸ்டேட் குடுத்துட்டு, அ உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நீங்க வந்து சூஸ் பண்ட்டு, உங்களுடைய அசெம்பிளி கான்ஸ்டிட்யூன்சி அதையும் சூஸ் பண்ட்டு, இதுல மேண்டரி டீட்டெயில்ஸ் எல்லாம் குடுத்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் இதுல வந்துட்டு என்னவா நேம் இருந்துச்சு அப்படிங்கிறது இங்க டைப் பண்ட்டு, இங்க வந்து இங்கிலீஷ்லயே நம்ம டைப் பண்ணிக்கலாங்க. ஸோ எங்களோட ஹஸ்பண்ட் பேர் என்னவோ அத குடுத்துட்டு, ஹஸ்பண்ட் பேரு குடுத்துட்டு, கீழ இருக்கிற கேப்ச்சா கண்டிப்பா குடுக்கணும். எஸ் எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான். SGAPU. ஸோ இதுக்கப்புறம் சர்ச் குடுத்தீங்கன்னாலும், அ உங்க எலக்ட்ரல் டீட்டெயில்ஸ் வந்து சர்ச் பண்ணி எடுத்துட்டு வந்துரும். ஓகேங்களா? ஸோ இப்ப அவங்க வந்துட்டு லாஸ்ட் செய்யறப்ப என்ன ஏஜ் அத வச்சு இந்த இப்ப 2 ரெக்கார்ட் மட்டும் தான் ஷோ ஆகுது. இந்த 2 ரெக்கார்ட்ல தான் அவங்களுடைய ஆ என்ன இருக்கும்? பார்ட் நம்பர் நம்ம போலிங் ஸ்டேஷன் வந்து இருக்கும். ஸோ நம்மளுடைய போலிங் ஸ்டேஷன் எது நியரோ இத வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். அதே மாரி லாஸ்ட் விசாரிச்சப்ப நம்ம ஏஜ் என்ன? அப்படிங்கிறத வச்சு நம்மளால வந்துட்டு ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி தான் வந்துட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்க சர்ச் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்ப நான் வந்துட்டு ஆ நான் வந்து இப்ப லாகின் பண்ணி வந்துட்டோம். லாகின் பண்ணதுக்கப்புறம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் 2026ல ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறதுக்குள்ள போய்க்கோங்க. இதுதான் வந்துட்டு எஸ்ஐஆர் வந்துட்டு நம்ம ஆன்லைன்ல பண்ணக்கூடியது. ரொம்ப ரொம்ப ஈஸி. ரொம்ப ஈஸியா சீக்கிரமாவும் பண்ணிடலாம். ஸோ இப்போ உங்க எபிக் நம்பர் கரண்ட் எபிக் நம்பர் இருக்கு இல்லைங்களா? இப்ப நீங்க வந்துட்டு இப்போ லேட்டஸ்ட்டா நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எபிக் நம்பரு, அந்த எபிக் நம்பர் குடுத்து தான் நீங்க வந்துட்டு லாகின் பண்ணணும். ஸோ என்னோட கரண்ட் எபிக் நம்பர் வந்து நான் குடுக்குறேங்க. அது வந்துட்டு உங்க ஓட்டர் ஐடி கார்ட்ல இருக்கும். அத வச்சு நீங்க டைப் பண்ணிக்கலாம். அப்படி ஓட்டர் ஐடி கார்டு இல்லன்னா, ஓட்டர் ஹெல்ப் லைன்ல போயிட்டு உங்க நேம் வச்சு சர்ச் பண்ணியும், நீங்க வந்துட்டு உங்க கரண்ட் எபிக் நம்பர் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ, இப்போ கரண்ட் எபிக் நம்பர் குடுத்தீங்கனாவே, இதுலயே ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துரும். ஓகே. உங்க நேமு, எபிக் நம்பர், உங்களுடைய இப்ப கரண்ட் சீரியல் நம்பர் என்ன? நீங்க என்ன போலிங் ஸ்டேஷன்ல ஓட்டு வந்துட்டு போல் பண்ணணும்? என்ன அசெம்பிளி ஓகேங்களா? அசெம்பிளி கான்ஸ்டிட்யூயன்சி அல்ல பார்லிமென்ட் கான்ஸ்டிட்யூயன்சி, என்ன ஸ்டேட் எல்லாமே வந்துரும். ஸோ, இப்போ ப்ளீஸ் என்ஷூர் தட் நேம் ஆன் த ஆதார் கார்டு எக்ஸாக்ட்லி மேட்சஸ் தி நேம் ஆன் எபிக் கார்டு. இப்போ ஓட்டர் ஐடி கார்டும், ஆதார் கார்டுல இருக்கிற நேம் ஈக்குவலா இருக்கணும். அப்படி மேட்ச் ஆச்சுன்னா, நீங்க வந்துட்டு ஆன்லைன்ல உங்களால ஈஸியா வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி உங்க 2 நேமும் மேட்ச் ஆகல அப்படின்னா, நீங்க வந்து எனுமரேஷன் ஃபார்ம் ஆஃப்லைன்ல தான் ஃபில் பண்ணணும். அதுக்கு உங்க பிஎல்ஓ உடைய கான்டாக்ட் நம்பரும், நேமும் குடுத்துருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் நீங்க கண்டிப்பா குடுக்கணும். ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இல்ல அப்படின்னா, இது எடுத்துக்காது. சப்போஸ் உங்க ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் இல்ல அப்படின்னா, இந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க மொபைல் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்க எபிக் நம்பருக்கு மொபைல் நம்பர் வந்து இந்த ஃபார்ம் 8ங்கிற லிங்க கிளிக் பண்ணிட்டு, நீங்க வந்து அ என்ன பண்ணிக்கலாம், மொபைல் நம்பர நீங்க எடிட்டும் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாரி ஆப்ஷன்ஸும் வந்துட்டு குடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆயிடும். ஸோ நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் வச்சிருக்கேன். ஸோ அதனால ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபிக்கு வந்து ஜெனரேட் குடுத்துட்டேன். ஓடிபி ஜெனரேட் ஆயிருச்சு. நான் இப்போ ஜெனரேட் ஆன ஓடிபிய வந்துட்டு ஆ என்டர் பண்றேங்க. 5 டிஜிட் ஓடிபி. ஓடிபி என்டர் பண்ணிட்டேன். இப்போ வெரிஃபை ஓடிபி குடுத்துட்டேன். ஓடிபி என்டர் ஆயிருச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட ஆன்லைன் எஸ்ஐஆர் ரெஜிஸ்ட்ரேஷன்க்குள்ள போயிடுச்சு. இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, செலக்ட் ஒன் கேட்டகரி. மை நேம் எக்ஸிஸ்ட் இன் எலக்டோரல் ரோல் ஆஃப் லாஸ்ட் எஸ்ஐஆர். இப்போ என் ஏஜ் வந்து லெஸ் தென் 38 இருக்குது. அதனால லாஸ்ட் எஸ்ஐஆர்ல என்னால வந்துட்டு செல்ஃபா மார்க் பண்ணி பண்ண முடியாது. ஏன்னா, என் லாஸ்ட் எஸ்ஐஆர் 2002ல எனக்கு 18 ஏஜ் கம்ப்ளீட் ஆகல. அதனால அப்போ வந்து எனக்கு வோட்டர் லிஸ்ட்ல லாஸ்ட் எஸ்ஐஆர் டீட்டெயில் கிடையாது. ஸோ அதனால இந்த நேம் வந்து மை நேம் எக்ஸிஸ்ட் இன் லாஸ்ட் எலக்டோரல் ஆஃப் லா மை நேம் எக்ஸிஸ்ட் இன் எலக்டோரல் ரோல் ஆஃப் லாஸ்ட் எஸ்ஐஆர் அதுல இல்ல அப்படிங்கிறதுக்கு தான் இது வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த லிங்க் டிசேபிள் ஆயிருக்கு. இப்போ மை பேரண்ட்ஸ் நேம் சாரி ஃபாதர், மதர், கிராண்ட்ஃபாதர், கிராண்ட்மதர் எக்ஸிஸ்ட் இன் தி எலக்டோரல் ரோல் ஆஃப் லாஸ்ட் எஸ்ஐஆர். இப்ப லாஸ்ட் எஸ்ஐஆர்ல என்னோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் யாரோ ஒருத்தர வச்சு நான் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல நெய்தர் மை நேம் நார் மை பேரண்ட்ஸ் நேம் எக்ஸிஸ்ட் இன் தி லாஸ்ட் எலக்டோரல் ரோல் ஆஃப் எஸ்ஐஆர். ஓகேங்களா? அதாவது லாஸ்ட் எஸ்ஐஆர்ல என்னோட பேரண்ட்ஸ் நேம் என் நேம் இல்ல அப்படின்னா, இத சூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஆ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதனால இப்போ மை பேரண்ட்ஸ் நேம் வச்சு நான் பண்ணிக்கிறேன். என் பேரண்ட்ஸ் வந்து ஏஜ் இப்போ 40 கிராஸ் ஆயிருச்சு. 38 கிராஸ் ஆயிருச்சு. ஸோ அதனால அவங்களுடைய ஆ எஸ்ஐஆர் வச்சு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ வந்துட்டு நான் தான் 2ண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே. இப்ப இதுல போயிட்டு நம்மளுடைய ஸ்டேட்ட வந்து சூஸ் பண்ணணும். நான் தமிழ்நாடுனா தமிழ்நாடு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க அசெம்பிளி கான்ஸ்டிட்யூயன்சி சூஸ் பண்ணணும்.
அது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். தெரியலனா லாஸ்ட் வோட்டர் ஐடி கார்ட்ல இருக்கும். அப்படி இல்லனாலும் உங்க டிஸ்ட்ரிக்ட் தான் நீங்க சூஸ் பண்ற மாரி இருக்கும் மேக்ஸிமம் வந்துட்டு. ஆ ஸோ இதோட இதான் அவங்க என்னோட ஃபாதர் அதாவது ஃபாதர்னுடைய ஃபாதர் ஆர் மதர்னுடைய லாஸ்ட் அசெம்பிளி கான்ஸ்டிட்யூயன்சி. இது வந்துட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, உங்க வோட்டர் ஐடி கார்டுல இப்ப உங்க ஃபாதர் ஆர் மதர் வோட்டர் ஐடி கார்டுல நீங்க கீழ போயிட்டுங்க, இங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஜூம் பண்ணி பார்த்தீங்க. அதாவது உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓல்ட் எபிக் நம்பர் இருக்கும். ஓகேவா? இத வச்சும் உங்க ஓல்ட் எபிக் நம்பர் வந்து நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். உங்க ஃபாதர் வோட்டர் ஐடி கார்ட்ல போயிட்டு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கரண்ட் எபிக் நம்பர் பிளஸ் ஓல்ட் எபிக் நம்பர் இருக்கும். இல்ல டிஎன் 221170012657 இந்த மாரி இருக்கும். ஸோ இந்த 117ங்கிறது தான் அவங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கோடு அந்த மாரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாரியும் நீங்க வந்துட்டு உங்களுடைய ஓல்ட் எபிக் நம்பர வந்துட்டு நீங்க மேட்ச் பண்ணி கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, செலக்ட் இப்போ வந்துட்டு இதுல அவங்களுடைய அசெம்பிளி கான்ஸ்டிட்யூன்சி சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்க போலிங் ஸ்டேஷன் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அவங்க போலிங் ஸ்டேஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த போலிங் ஸ்டேஷன் தெர்ல அப்டின்னா, அதுக்கு தான் நான் சொன்னேங்க. இந்த மாரி சர்ச் பை நேம்ல போயிட்டும் கண்டுபிடிக்கலாம். இல்ல அப்டின்னா, நீங்க பிடிஎஃப் ஃபைல்ல போயிட்டும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாரி போனீங்க அப்டின்னா, இதுல போனீங்கனாலும் உங்களுக்கு அவங்களுடைய பார்ட் நம்பர் 3351213ன்னு வந்துருச்சு. இல்ல எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெர்ல சார் அப்டின்னா, இந்த பிடிஎஃப் ஃபைல்ல போயிட்டு, இங்க போயிட்டு உங்க டிஸ்ட்ரிக்ட் நீங்க குடுத்துட்டு, அவங்களுடைய அசெம்பிளி கான்ஸ்டிட்யூயன்சி என்னவோ அத நீங்க குடுத்துட்டு, அப்புறம் வந்துட்டு அவங்க போலிங் ஸ்டேஷன் நேம் தெர்ல அப்டின்னா விட்டுட்டு, நீங்க என்ன பண்ணலாம்? வெரிஃபிகேஷன் கோட குடுங்க. போலிங் ஸ்டேஷன் நேம வந்துட்டு சர்ச் குடுத்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ சர்ச் குடுத்தும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுல இருக்க வெரிஃபிகேஷன் கோட வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சப்மிட் குடுத்தீங்க அப்டின்னா, அந்த லிஸ்ட் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த லிஸ்ட்ல அ ஆல்ரெடி நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா? அ இந்த மாரி நம்ம சர்ச் குடுத்து எடுத்தோம்ல, இதுல எல்லா பார்ட் நம்பரையும் நீங்க பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து இந்த லாஸ்ட் இதுல தான் வந்து டவுட்டா இருக்கு. அதனால நான் அந்த லாஸ்ட் இத வந்து நான் செக் பண்றேன். ஸோ சீரியல் நம்பர் வந்து 1213335 ஆ அப்படிங்கிற போலிங் ஸ்டேஷனுக்குள்ள நான் போகணும். ஓகேங்களா? ஸோ நான் 1335க்குள்ள போயிட்டேன். இது வந்து 1213ங்கிற சீரியல் நம்பர் நான் பார்க்குறேங்க. ஓகே. ஸோ இப்போ 1213ல அவங்க பேரன்ட்ஸ் நேம் இருக்கு. கரெக்ட்டா இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் நேமும் இருக்கு. அப்ப அவங்க ஏஜ் 25. ஸோ இத வச்சும் நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல ஃபார்ம்ல கீழ வந்தீங்க அப்டின்னா, எல்லா ஃபார்ம்லயும் கீழ போட்டிருப்பாங்க. சட்டமன்ற தொகுதியின் எண், பாகம் எண், அதே மாரி சீரியல் நம்பர் அப்படிங்கிறது லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய சீரியல் நம்பர். ஓகேங்களா? லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய சீரியல் நம்பர். ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸும் நீங்க இதுல செக் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்துட்டு என்ன பண்றேன், சீரியல் நம்பர் வந்து என்டர் பண்றேன். 1213. ஓகேங்களா? ஸோ ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஆ அவங்களுடைய ரிலேஷன்ஷிப். அதாவது இப்ப என் அம்மானா, என் அம்மாவுக்கு ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க வந்துட்டு, ஆ இவங்க வந்து எனக்கு என்ன ஆகுது? அப்படிங்கிறத வந்துட்டு நான் சூஸ் பண்ணணும். ஸோ மதர். ஓகேவா? இத நீங்க குடுத்துட்டு சர்ச் குடுத்தீங்க அப்படின்னா, இதுல வந்துட்டு அவங்களுடைய மதருடைய டீட்டெயில்ஸ் வந்துரும். ஓகேங்களா? இப்ப ஏன்னா நான் சீரியல் நம்பர் குடுத்துட்டேன். அப்ப என் மதருடைய நேமு, அவங்களுடைய ரிலேட்டிவ் நேம் இதுல வந்துரும். ஹஸ்பண்ட் நேமு, ஹஸ்பண்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. கணவர். ஸோ, அதனுடைய என்ன இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அசெம்பிளி கான்ஸ்டிட்யூயன்சி, பார்ட் நம்பர், சீரியல் நம்பர் எல்லாமே வந்துருச்சு. ஸோ, இது எனக்கு கரெக்ட்டு. மை ரிலேட்டிவ் நேம் எக்ஸிஸ்ட் இன் எலக்டோரல் ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் 2002. எஸ் அப்படின்னா, இப்ப நீங்க கன்டின்யூ குடுத்துக்கோங்க. இப்ப நீங்க கன்டின்யூ குடுத்தோனயும், இந்த ரைட் சைட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா டீட்டெயிலும் ஃபில் ஆயிடுச்சு. இந்த டீட்டெயில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, வேற ஒருத்தருடைய டீட்டெயில்ஸ் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, எடிட் குடுத்து நீங்க மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ, இப்ப இந்த மாரி வந்துட்டு ரைட் சைட்ல இருக்கிற டீட்டெயில் ஃபில் ஆயிடுச்சு. அப்ப டீட்டெயில்ஸ் ஆஃப் தி ரிலேட்டிவ் ஹூஸ் நேம் இஸ் கிவன் இன் பிரீவியஸ் காலம் இன் தி லாஸ்ட் எஸ்ஐஆர். லாஸ்ட் எஸ்ஐஆர்ல என்னோட ரிலேட்டிவ்னுடைய நேம் இருக்கு. அப்படி வந்துட்டு நீங்க லாஸ்ட் எஸ்ஐஆர்ல உங்களோட டீட்டெயிலே இருக்கு அப்படின்னா, இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற காலம்லாம் ஃபில் ஆகும். லாஸ்ட் எஸ்ஐஆர்ல உங்க ரிலேட்டிவ் நேம் இருக்கு அப்படின்னா, ரைட் சைட்ல இருக்கிறதெல்லாம் ஃபில் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ, இப்ப இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட டீட்டெயில் என்டர் பண்ண முடியாது. ஏன்னா ஏஜ் வந்து 38 கம்மியா இருக்கிறதுனால, நான் வந்துட்டு இந்த மாரி தான் போக முடியும். இதே உங்க ஏஜ் வந்து 38 அபோவா இருக்கு அப்படின்னா, நீங்க வந்துட்டு செல்ஃப் குடுத்து உங்களுடைய டீட்டெயில்ஸ நீங்க எடுத்துக்கலாம். ஸோ, இதுக்கப்புறம் நீங்க பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணும். உங்க டேட் ஆஃப் பர்த் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ, நான் என் டேட் ஆஃப் பர்த் வந்து ஃபில் பண்ணிக்கிறோங்க.
நெக்ஸ்ட் வந்து ஆதார் நம்பர். இது வந்து மேண்ட்ரி கிடையாது. நீங்க ஃபில் பண்றனாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து என்ட்ட இருக்கு. ஸோ இது வந்து குடுக்குறேன்னா நம்ப விருப்பம் தான். ஆ இல்லனாலும் தேவையில்ல. அது வந்து மேண்ட்ரி கிடையாது. பட் இருந்தாலும் நான் வந்துட்டு குடுத்துக்கிறேன். இப்ப ஃபாதர் கார்டியன் நேம் வந்து கண்டிப்பா குடுக்கணும். ஸோ ஃபாதர்னுடைய நேம் வந்து நான் குடுத்துக்கிறேன். ஃபாதருடைய எபிக் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவரு வந்து இறந்துட்டாரு. ஸோ அவங்க எபிக் நம்பர் ரிமூவ் பண்ட்டாங்க. அதனால ஃபாதருடைய எபிக் நம்பர் இல்ல. அது ஆப்ஷனல்லாம் குடுக்க தேவையில்ல. அடுத்தது மதர் நேம். நீங்க மதருடைய நேம் குடுக்கலாம். மதர் நேம் குடுக்கறதுக்கு பதிலா அவங்களுடைய எபிக் நம்பர் இப்ப கரண்ட் எபிக் நம்பர் குடுத்தீங்கன்னா, அதுவாவே என்ன ஆகும்னா, டிஃபால்ட்டா அவங்களுடைய டீட்டெயில்ஸ ஃபெச் பண்ணி எடுத்துக்கும். ஸோ பாருங்க, இப்ப நான் எபிக் நம்பர் குடுத்துட்டேன். குடுத்துட்டு ஒரு என்டர் கீழ அடிக்கிறேன் பாருங்க. ஒரு கர்சர் கிளிக் பண்ணோனயும், அவங்க நேம் டிஃபால்ட்டா சர்வர் எடுத்துட்டு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால அவங்க நேம நான் டைப் பண்ண தேவையில்ல. அதுவாவே எடுத்துட்டு வந்துருச்சு. என் ஸ்பவுஸ் நேம் அதே மாரி தான். இப்ப அவங்களுடைய ஸ்பவுஸ்னுடைய எபிக் நம்பர் வந்து டைப் பண்றோம். எபிக் நம்பர டைப் பண்ணிட்டு நீங்க ஒரு கர்சர வெளிய வச்சு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நேம் வந்து லெஃப்ட் சைட்ல வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நேம நம்ம டைப் பண்ணி எபிக் நம்பரையும் டைப் பண்ணிக்கலாம். இல்ல எபிக் நம்பர் நீங்க ஆப்ஷனல் தான். பட் இத குடுத்துட்டீங்கன்னா, அவங்க நேம அதுவாவே சர்வரே டிஃபால்ட்டா எடுத்துட்டு வந்துரும். ஸோ இப்ப எந்த பிளேஸ்லருந்து இப்ப நீங்க வந்துட்டு இந்த இத ஃபில் பண்றீங்க அப்படிங்கிறத குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு அவங்களுடைய ஃபோட்டோ இப்ப கரண்ட் ஃபோட்டோ என்னவோ, அந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ நான் கரண்ட் ஃபோட்டோவ அப்லோட் பண்றேன். இது வந்து லெஸ் தென் 2 எம்பிக்குள்ள இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்க அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுவாவே வந்துட்டு இமேஜ வந்து காட்டும். இது ஃபிட்டா இருக்கு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்டின்னா, நீங்க வந்துட்டு ஆ இல்ல லைட்டா ஜூம் இன் பண்ணணும் அப்டின்னா, ஏதாவது பண்ணணும் அப்டின்னா, நீங்க பண்ணிக்கலாம். சரி. டிஃபால்ட்டா அதுவே ஃபிட் ஆயிக்கும். சேவ் குடுத்தீங்க அப்டின்னா, அவங்க ஃபோட்டோ வந்து இங்க டிஸ்ப்ளே பண்ணி காட்டும். ஓகேங்களா? ஸோ இப்படித்தான் வந்துட்டு உங்க ஃபார்ம் வந்து நீங்க வந்து எஸ்ஐஆர் வந்து ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ணது ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் இதுக்கு வந்து உங்க வோட்டர் ஐடி கார்டும், ஆதார் கார்டுடைய நேம் வந்து கண்டிப்பா மேட்ச் ஆகணும். சேம் நேமா இருந்ததுனா மட்டும் தான் மேட்ச் ஆச்சுனா மட்டும் தான், இதுல வந்துட்டு உங்களால பண்ண முடியும் ஆன்லைன்ல. இல்லைன்னா நீங்க ஆஃப்லைன்ல தான் பண்ணணும். இது இன்சீலோட கரெக்ட்டா இருக்கணுங்க. இருந்துச்சுன்னா மட்டும் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ஆன்லைன்ல வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம் நீங்க வந்து ஈஸியா ஃபில் பண்ணிக்கலாம். எங்கிருந்து எந்த இடத்துல வேணாலும் பண்ணிக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிட்டு, நீங்க வந்து ஒன்ஸ் ப்ரிவ்யூ பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரிவ்யூ ஃபார்ம்ல போனீங்க அப்டின்னா, உங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டும். இதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்டின்ட்டு நீங்க செக் பண்ணிக்கோங்க. மிஸ்டேக் இருந்துச்சுன்னா பேக் குடுத்து வந்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு கரெக்ட்டா இருக்கு. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், டிக் பண்ணிட்டு சப்மிட் குடுத்துடுறேங்க. இப்ப சப்மிட் குடுக்குறோம் அப்டின்னா, நெக்ஸ்ட் வந்துட்டு ஆதார் ரெஜிஸ்டர்ட் ஓடிபி வந்துட்டு ஜெனரேட் பண்ணணும். ஜெனரேட் பண்ணிட்டு இசைன் வந்து சப்மிட் ஆகும். ஒன்ஸ் இந்த இசைன் அப்ரூவ் ஆயிருச்சு அப்டின்னா, உங்களுடைய எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்துட்டு ஆன்லைன்ல ஈஸியாவே நீங்க வந்துட்டு ஆ சப்மிட் பண்ணிடலாம். தட்ஸ் ஆல். நீங்க வந்துட்டு ஆஃப்லைன்ல குடுத்து அது போய் ரீச் ஆச்சா, ரீச் ஆகலையா, அவங்க வெரிஃபை பண்ணாங்களா, பண்ணலையா, மிஸ்டேக் இருக்கா அப்படிங்கிற எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆன்லைன்ல பண்ணிட்டீங்கன்னா 100% வந்துட்டு எந்த இஷ்யூ இல்லைன்னு உங்களுக்கு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து குடுத்துக்கோங்க. கெட் ஓடிபி குடுத்துக்கோங்க. ஸோ கெட் ஓடிபி உங்களுக்கு ஆதார் ஓடிபி வந்து ரிசீவ் ஆயிடும். எனக்கு ஆதார் ஓடிபி ரிசீவ் ஆயிருச்சு. இப்போ வந்து எல்லாமே முடிஞ்சுச்சு. ஓகேங்களா? சப்மிட் குடுத்துக்கோங்க. இப்ப சப்மிட் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிப்போர்ட் எஸ்ஐஆர் 2026 வந்துட்டு சப்மிட் ஆயிடுச்சு. ஆல் டீடைல்ஸ் மென்ஷன் பிலோ ஆர் ஆஸ் ஆஃப் 2025 ஓகேங்களா? ஸோ உங்க கரண்ட் எபிக் நம்பர், உங்க நேமு, உங்க ஸ்டேட்டு, உங்க டிஸ்ட்ரிக்ட், உங்க அசெம்பிளி கான்ஸ்டிட்யூயன்சி, நீங்க உங்களுடைய போலிங் பார்ட் நம்பர் அண்ட் நேம், சீரியல் நம்பர் வித் எப்போ வந்துட்டு நீங்க சப்மிட் பண்ணீங்க 19/11/2025ல நான் வந்துட்டு காலைல 12:30க்கு சப்மிட் பண்ணியிருக்கேன். யுவர் எனுமரேஷன் ஃபார்ம் ஹாஸ் பீன் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லி அதே மாரி உங்களுக்கு அந்த எஸ்எம்எஸும் வந்துரும். ஓகேங்களா? உங்களுக்கு எனுமரேஷன் ஃபார்ம் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லி ஃபார் த எபிக் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்எம்எஸ் வந்துரும். அந்த எஸ்எம்எஸ்ஸ உங்களுக்கு நான் வந்துட்டு தம்ப்நெயில்ல வச்சிருக்கேன். அத பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ரெசிப்ட்டையும் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெசிப்ட் தான் அக்னாலஜ்மென்ட் ரெசிப்ட். ஓகேங்களா? இது வந்துட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026 ஓட வந்துட்டு மேட்ச் பண்ணி வேலிடேட் ஆயிருச்சு, மேப்பிங் ஆயிருச்சு அப்படிங்கக்கூடிய ரெசிப்ட் உங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த மாரி தான் வந்துட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ வந்து நீங்க மேப் பண்ணணும். ஆன்லைன்ல ரொம்ப ஈஸியா பண்ணிக்கலாம். இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு ஆன்லைன்ல ஈஸியா பண்ண முடியுமோ அவங்கலாம் ஈஸியா பண்ணிக்கோங்க. அப்படி ஆன்லைன்ல பண்ணறதுக்கு ஒரே ஒரு அ செக் பாயிண்ட் மேண்டரியான ஒரு இஷ்யூ ஒண்ணு ஒண்ணு இருக்கு. என்னன்னா, உங்க ஆதார் ஓடிபியும்
சாரி ஆதார் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் இருக்கணும். அதே மாரி உங்க ஆதாரோட நேமும், வோட்டர் ஐடி நேமும் எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகுனா மட்டும் தான் நீங்க ஆன்லைன்ல பண்ண முடியும். சப்போஸ் அப்படி மேட்ச் ஆகல அப்படின்னா, உங்க பிஎல்ஓவ கான்டாக்ட் பண்ணிட்டு, நீங்க வந்துட்டு ஆஃப்லைன்ல ஃபில் பண்ணி மட்டும் தான் சப்மிட் பண்ண முடியும். ஓகேங்களா? அவங்க வந்து இன் பெர்சனா வந்து வெரிஃபை பண்ணி சிஸ்டம்ல வெரிஃபை பண்ணி அப்லோட் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல ஆஃப்லைன்ல எப்படி எஸ்ஆர் ஃபார்ம் ஃபில் பண்றது அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாரி உங்க நேம வந்துட்டு நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா, அந்த சர்வர் ரொம்ப பிஸியா இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ நீங்க நைட் டைம் வந்துட்டு இத வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்க ஓல்டு எபிக் நம்பர் அதாவது உங்க பேரன்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ்னுடைய ஓல்டு எபிக் நம்பர் வேணும். அதே மாரி அவங்களுடைய பார்ட் நம்பர் வேணும். அவங்க என்ன பார்ட்ன்னு தெரியல அப்படின்னா, நீங்க நான் சொன்ன எல்லா மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியும் நீங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய வெப்சைட் eRoles.in.gov.in எலக்டோரல் சர்ச். இதுல வந்துட்டு எபிக் நம்பர் சர்ச் பண்ணலாம், நேம் வச்சு சர்ச் பண்ணலாம், இல்லன்னா பிடிஎஃப் ஃபைல் வச்சு சர்ச் பண்ணலாம். ஓகேங்களா? Thanks for watching our video. Please like, comment, share and subscribe.